அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம், இதை பற்றி பார்க்க போறோம். மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் துலா ராசிக்கு பார்க்க போறோம். துலா ராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்களும் ஜாதகத்தை எங்கெங்கேயோ அவரை போய் பார்த்தா இவரை போய் பார்த்தா எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அழைச்சி பார்த்துட்டாங்க. இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, என் பிள்ளை கல்யாணம், பொம்பளை பிள்ளை கல்யாணம் கிட்டத்தட்ட 30 வயசு ஆகி போச்சு. 30 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்காமல் இருந்தா அக்கம் பக்கம் பேசுகிற பேச்சு தான், ஏன் இவ்வளோ நாள் பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்காம வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப 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 எளிதில் கேட்டுறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அக்கம் பக்கத்தில் ஏன்னா பொண்ணு நல்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்குது, பொண்ணு சம்பாதிக்கிறதுல பொண்ணு காசு அது கட்டி கொடுத்தாச்சுன்னு மாப்பிள்ளைக்கு போயிடும், அதனால் கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி ஒரு பேச்சு வருது. பொண்ணு நல்ல சம்பாத்தியம், அதனால் கட்டி கொடுத்தாச்சுன்னா சம்பளம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருங்களா, அதனால தான் கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு வீண் பழிவர். நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு தாங்க உட்காந்துருக்கோம். என் பிள்ளைக்கு 5-6 வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறோம், இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் முடிய மாட்டேங்குதுங்க. ஒருத்தருக்குன்றாங்க வியாழ நோக்கம் வந்துருச்சுன்றாங்க, கல்யாண நேரம் அதாவது மாலை பொருத்த வந்துருச்சு, வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, தட்டி தட்டி போகுது. சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அரசாங்க வேலை எப்போங்க கிடைக்கும்? என் பையனுக்கு நல்ல படிச்சிருக்கு, அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கல. அவருக்கு தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போகுது. கொடுத்த இடத்துல காசு பண்ண நிறைய காசை கொடுத்து வச்சுருக்கோம், வரல. நிறைய தொழில் முதலீடுக்கு காசு கொண்டு வச்சுருக்கா, தொழில் முன்னேற்றம் பெற முடியல. தொழில் முன்னேற்றம் அப்படி நாளுக்கு நாள் நட்டமாக போய்கிட்டு இருக்கு. இவருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய யோகம் இருக்கா? இல்லை என் பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை இவர் சொந்த தொழில் யோகம் இல்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காரா? எங்களுக்கு ஒன்றும் புரியல. சில பேர் சொந்த தொழில் பண்ணலான்றாங்க, சில பேர் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்றாங்க. எங்களுக்கு புரியல. இதெல்லாம் ஒரு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படிப்பாங்க. இது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைங்க. கல்யாணமே 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை 10 பொருத்தருக்கு 11 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சும் குழந்தைங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நாளைக்கு நாள் போய்கிட்டே இருக்கு. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? இதெல்லாம் ஒரு சரியாகணும், குடும்பத்தில் நல்லா நடக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிகள் ஒரே பிரச்சனைங்க. இந்த பிரச்சனை எப்போ தீர்ந்து என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இப்போ பார்த்தா ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையில் எப்போ தீரும்? இதுக்காக ஜாதகத்தை தூக்கி போகாத இடம் பாக்கி கிடையாது, பார்க்காத ஜோசியர்ல செய்யாத பரிகாரங்கள் எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்க சொல்லக்கூடியவங்களுக்கு இங்கே என்னங்க சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா நல்ல கணிக்க. அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் அதாவது முதல்ல ஜாதகத்தை இந்த இடத்தை பொறுத்தளவு அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா கல்யாணம் சொந்த மாதம் கல்யாணம் முடியும், சொந்த மாதம் வேலை கிடைக்கும், சொந்த மாதம் அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக அட்டிச்சு சொல்ல ஆணித்தரமாக சொல்ல கிடைக்கும். புத்திர பாக்கியம், எத்தனை புத்திர பாக்கியம் இருந்தாலும் எத்தனை புத்திர தோஷம் இருந்தாலும் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தினால் நல்ல நிவர்த்தி, சரியான நிவர்த்தி. புத்திர தோஷத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. ஆக நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட வேதனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடாது. எந்த காரியம்னாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையாளுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இரண்டாவது நீசபங்க ராஜயோகம், அதே நேரம் கஜகேசரி யோகம் பெறக்கூடிய 2வது தேதி 7/5/2024 7/5/2024 அன்று
அசுவதி 4ஆம் பாதத்தில் கடகராசி, அதாவது கடகராசிக்கு தனது சொந்த சந்திரனுக்கு தன் சொந்த வீடான கடகராசியில் ஆட்சி வருகின்ற காலம். நான் சொல்றது ஒரு அம்சபலன், ராசி எடுத்து போகாதீங்க. இது இறைவனுடைய தராசு தட்டு மாதிரி, இறைவனுடைய தரவு, இறைவன் தருகின்ற ஒரு தராசு தட்டு உங்களுக்கு நிறுத்து தருகின்ற பலன்கள். அந்த பலன்களை, இறைவன் தருகின்ற பலன்களை நான் சித்தர் வாக்கு ஜோல் சரியாக கணித்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த 7/5/2024 அசுவதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் ஆட்சி விட்டு அம்ச பலன்க ராசி பலன் போயிடாதீங்க. அம்ச பலன், அதாவது அம்சம்னா இந்த அம்சத்தில் இருக்கு, இந்த யோகத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய, அடிச்சு சொல்லக்கூடிய, ஆணித்தரமா சொல்லக்கூடியது. அந்த இடத்தில் மீண்டும் மகர ராசியிலிருந்து குரு சந்திரனை பாருங்க. இது ஒரு கெஜகேசரி அடுத்த தேதி இந்த 7/5/2024. இதுல அரசியல் யோகம், அரசாங்க யோகம், அரசாங்க பதவி பெறுகின்ற யோகம், திருமணம் சுபகாரியங்கள் நடத்துறது, அதே நேரத்தில் திருமணம் நடக்காத திருமணம் நடக்கக்கூடியது, தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறக்கூடியது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய இந்த தேதிகள் தான் தொடங்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த தேதி மிகவும் அற்புதமான அச்சய தீர்வையும் அதே நேரத்தில் அதாவது எப்படி குரு பயிற்சி எல்லா குரு பயிற்சியுமே சிறந்த யோகத்தை பெற முடியாத நாளாக சில குரு பயிற்சியில் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி அமோகமாக திருவோண நட்சத்திரத்தில் அன்று குரு பயிற்சி அந்த நாள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 6/28 இது நல்ல சிறப்பாக இருக்கு, மே 1. அதே போல அச்சய தீர்தை என்பது ஒவ்வொரு வருடமும் அச்சய தீர்தை வரும். ஆனால் இந்த அச்சய தீர்தை அன்று நல்ல கவனிங்க, 10/5/2024 அன்னைக்கு தான் அச்சய தீர்தை. அன்னைக்கு பாருங்க, ரோகிணி 4ஆம் பாதத்தில் சந்திரன் தனது ஆட்சி வீடான கடகராசியில் ஆட்சி பெற்று மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அருமையான நாளாக அச்சய தீர்தை நமக்கு ஒரு அன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய அருமையான நாள். அல்ல குறையாத பொன் பொருள் செல்வத்தை தருகின்ற அருமையான நாள். அப்படிப்பட்ட நாளில் அச்சய தீர்தை நமக்கு ஏற்பட்டது. அதாவது மற்ற நாளில் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அச்சய தீர்தை நம்ம கொண்டாடிவோம். ஆனால் இன்னைக்கு அச்சய தீர்தைக்கு ஏற்ற அருமையான காலங்கள். குரு நீசபங்க ராஜயோகத்தோடு குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அந்த அருமை. எப்பயுமே குரு சந்திரனை பார்த்தா அந்த எந்த காரியம் வெற்றி அடைங்க. ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு திருமணத்திற்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு அரசாங்க முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு இழப்பு வீடு சொத்துக்களுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் அருமையா மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நாளாக. புரிஞ்சுட்டீங்களா? அச்சய தீர்தை மட்டும் இல்லாது அமோகமாக அல்ல குறையாத செல்வங்களை உண்மையிலே பெறக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. பொருளாதாரம் முடக்கப்பட்ட பொருளாதாரத்தெல்லாம் அப்படியே பிடிங்கி கொண்டு போட்டோ கொடுப்பார். எங்கெங்க காசு வரல அந்த காசு மட்டும் தான் வரக்கூடிய நாளாக 10/5/2024 முதல் 13/5/2024 வரை விருச்சிக ராசி பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி வருகின்ற காலங்கள். சரி, அடுத்து அதே 13 பாருங்க, அதே ஒன்று அப்படியே பின்னாடி வருது. அதே 13 முதல்ல அதே 10 வந்துச்சு. இப்போ அதே 13/5/2024 அன்று 13/5/2024 அன்று காலை 9:50 மேல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் தனது கடகராசியை ஆட்சி பெற்று அதே குருவால் பார்க்கக்கூடியது. குரு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு சந்திரன் இருக்கார் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் அம்ச பலன் நான் சொல்றது. அப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாள். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இதெல்லாம் தொழில், திருமணம், வீடு வாசல் சொத்துக்கள், அரசாங்க முயற்சி பண்றது, இதெல்லாம் புதிய தொழில் தொடங்குறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய உறுதியான அருமையான நாளாக அமையும். நல்லா பாருங்க, அது அந்த நாளில் தொடங்கி பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடைய. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. இப்போ வந்தாச்சு 13. அடுத்து பாருங்க, 18/5/2024 முதல் 18/5/2024 மாலை 3:25 அதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் வருகின்ற காலம். அதில் ஒரு மருத்துவமனை தொழில் தொடங்கலாம், ஒரு மருந்து கெமிக்கல் தொழில் தொடங்கலாம், ஒரு உணவுப் பொருள் தொழில் தொடங்கலாம்,
ரொம்ப சிறப்பாக இருக்கு. 18/5/2024 முதல் 22/5/2024 வரை 18, 19, 20, 22 இந்த நாட்கள் மொத்தம் 18, 19, 20, 22 4 நாட்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய் உச்சம் பெறுகிற காலம். அடுத்து 25/5/2024 முதல் அன்னைக்கு 25/5/2024 அன்று பகல் 3:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த பகல் 3:30 முதல் 28/5/2024 வரை நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அரசாங்க பதவி என்றாலும் சரி, அரசியல் பதவி என்றாலும் சரி, சொந்த தொழில் என்றாலும் சரி, மிகப்பெரிய பதவி முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்களாக இருந்தாலும் அந்த காலங்கள் சிறந்த காலங்களாக அமைய 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. ஏன்னா உங்கள் தனகாரகன் போய் 12 உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய 5ஆம் பதவி, காரு, வாகனங்கள், சொத்துக்கள், அதே மாதிரி கணவன் மூலம் மனைவிக்கு மனைவி யோகங்கள். அதாவது மேசராசிக்காரங்களுடைய மனைவியாக இருந்தால் மனைவிக்கு சிறந்த வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. கணவனாக இருந்தால் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் இல்லை அரசாங்கத்தில். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக அமைகிறது. நம்ம பார்த்தோம் 28/5/2024 வரைக்கும் பார்த்தோம். அதாவது இந்த கடைசியாக சொல்லக்கூடியது சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்று சிறந்த யோகங்களை தரக்கூடிய காலங்களாக 25/5/2024 முதல் 28/5/2024 வரை கிட்டத்தட்ட மேசராசி 28ஆம் தேதி வரை பார்த்தோம். இதுதாங்க மேசராசியில் பாருங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக அந்தந்த தேதிகளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன காரியத்தை செய்வோம் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்ன பலன்கள் எதுவுமே நடக்காது, தடைப்படும். பாவ கிரக தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அப்போ என்ன பண்ண, கீழே ஒரு நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன கோளாறுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஜாதகம் பார்த்துட்டு பெரிய விஷயம் இல்லை. எங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சாங்க. ஆனால் அவர் போய் பார்த்தேன், அவர் சொன்ன மாதிரி நடந்துன்னு சொன்னோம். அவர் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. வேலை கிடைக்கலையா, சொன்ன மாதம் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையா, அதை விட சொன்ன மாதம் கிடைக்கும். கல்யாணம் முடியலையா, வருஷ கணக்காத்துக்கிட்டு அலையாதீங்க. ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அலையாதீங்க. இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சே அவங்களை திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுட்டியா? அதே புத்திர பாக்கியம், கல்யாணமே 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அந்த கவலை என்னையோட தூக்கி போடுங்க. கணவன் மனைவி 2 வருஷம் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கணவன் மனைவி 2 வருஷம் ஜாதகத்தை பார்த்தாச்சு, இந்த வருஷம் இந்த மாதம் குழந்தை பிறக்கணும். பிறந்தே எத்தனை புத்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணி புத்திர பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நாங்கள் எங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனை போடக்கூடிய உங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. இங்கே சொன்னது நடக்கும், பிரச்சனை தின்னும். சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும். நடந்தே திரும்பத்தில் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தப்பா இருக்கணும், ஒன்றும் உன்னோடு தப்பா இருக்கு, நான் தப்பா இருக்கேன். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்தா அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக இங்கே எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு ஏற்ற வரீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலை, சரியாகலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிட்டு அலையக்கூடிய நிலை வரவே கூடாது. ஆக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீர்வு என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.